Hello viewers, I am Justice from Chem Solutions. So last video we have discussed about IUPAC name for alkane and cycloalkane. Today I am going to discuss IUPAC name for alkene and alkyne. So the IUPAC name is very important pa. சரியா IUPAC name compulsory questions கேக்குறாங்க. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்க வேண்டியது IUPAC நேம். ஏன்னா காம்பவுண்டோட நேமே தெரியாட்டி அது ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ IUPAC நேம் ஃபார் அல்கீன் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படியே இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வா. லாஸ்ட் 2 வீடியோஸில் அல்கேன் பற்றி போட்டிருப்பேன், சைக்ளோ ஆல்கேன் பற்றி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் அல்கீன் பற்றி IUPAC நேம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். I am going to take this compound. இதுக்கு நான் IUPAC நேம் கொடுக்க போகிறேன்ப்பா. சரியா? இப்போ இதுக்கு IUPAC நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அல்கேனில் லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் லாங்கஸ்ட் செயின் தான் செலக்ட் பண்ணணும். பட் அல்கேனில் சப்ஸ்டிடியூவன்ட் லீஸ்ட் நம்பரில் வரணும்னு சொல்லியிருப்பேன். சப்ஸ்டிடியூவன்ட்னா அந்த நம்பரிங் செலக்ட் பண்ணது லாங்கஸ்ட் செயின், நம்பரிங் கொடுக்காம எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூவன்ட். நீ சப்ஸ்டிடியூவன்ட்டை பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். இதில் அல்கேனில். ஆனால் அல்கீனில் டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இது பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இது எப்படி எழுதுறது அப்படின்னா அந்த இப்படி தான் எழுதணும். இங்கே என்ன இருக்குது? CH3. இங்கே என்ன இருக்குது? CH2. ஏன்னா 2 பாண்டு கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இங்கே எத்தனை பாண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? 1 2 3 பாண்டு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது? CH டபுள் பாண்ட். இங்கே C இருக்குது, பட் 2 பாண்டு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது? CH2 இருக்குது. தீஸ் 2 ஆர் சிமிலர். இப்போ இதுக்கு நான் IUPAC கொடுக்கணும்னா நான் டபுள் பாண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி. சப்ஸ்டியூவன்ட்டே இருந்தாலும் டபுள் பாண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி, மறந்துடக்கூடாது. அல்கேனில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஒன்ஸ் லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணிட்டேன்னா சப்ஸ்டியூவன்ட் லோயஸ்ட் நம்பரில் வரணும். சப்ஸ்டியூவன்ட் காமனாக இருந்தால் ஆல்ஃபபெட் படிப்பு பார்க்கணும். சேம் நம்பரிங்கில் மோர் சப்ஸ்டியூவன்ட் இருந்தால் மோர் சப்ஸ்டியூவன்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஆல்ஃபபெட் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒன்று ஒபே ஆகாட்டி தான் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். அது ஒபே ஆகிட்டா அதை பண்ணிடணும். அதை லோயஸ்ட் நம்பரில் இருந்துச்சுன்னா அதை வச்சே கொடுத்துடணும். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் தெளிவாக புரியும். பட் அல்கீனில் டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். இங்கேருந்து போய் பாரு, 1 2 3 4. டபுள் பாண்டு எந்த நம்பரிங்கில் ஸ்டார்ட் ஆகுது? 3rd கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது, 3ல் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கொடுத்து பாரு, 1 2 3 4. டபுள் பாண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1st கார்பனில் ஸ்டார்ட் வித், நாட் எண்ட் வித். எண்டாக ஸ்டார்ட் பண்ணுறதா நீ பார்க்கணும். எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 1st கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து போனால் எந்த கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது? 3rd கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்படி தான் போகணும். அப்போ இது என்ன சார், எப்படி சார் IUPAC நேம் கொடுக்குறது? 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு டபுள் பாண்ட் கார்பனை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஈன், ஐ மீன் 1 ஈன். ஏன்னா அல்கீன்னால. அப்போ இதோட IUPAC நேம் பியூட் 1 ஈன். சார் 1 பியூட்டின்னு சொல்லலாமா? தப்பே இல்லை. பட் இப்படி ஃபாலோ பண்ணு, அப்போ தான் உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தான் நீ ஃபங்க்ஷனல் குரூப் ஈஸியாக டபுள் பாண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா பியூட்டு பென்ட்டு இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது அல்கேன் வந்துச்சுன்னா இப்போ பென்டேன்னு முடிச்சிடணும். அங்கே போய் பென்ட்டு பியூட்டுன்னு சொல்லக்கூடாது. அல்கேனில் அல்கீனில் வி நீட் டு சே பென்ட். 5 இருந்தால் பென்ட்டு, 4 இருந்தால் பியூட். ஏன்னா ஆஃப்டர் பென்ட் பியூட் வி நீட் டு மென்ஷன் த டபுள் பாண்ட் கார்பன் வித் ஈன். அதனால் பென்ட் பியூட் யூஸ் பண்ணுவேன். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட IUPAC நேம் பியூட் 1 ஈன் தான். இப்போ அடுத்து பாரு, ஐ எம் கோயிங் டு கிவ் another எக்ஸாம்பிள் பாரு. இப்போ பாரு, இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோ, லாங்கஸ்ட் செயின் பாரு. இதான் லாங்கஸ்ட் செயின், பார்த்தா தெரியுது பாரு. இங்கே ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கா டபுள் பாண்டுக்கா? டபுள் பாண்டுக்கு தான். ஏன்னா இப்படி நம்பர் கொடுத்தேன்னா இது நம்பர் கொடுக்க மாட்டேன். அப்போ இது என்னது? இந்த இடத்துல என்ன இருக்குது? வாட் இஸ் ப்ரெசன்ட் ஹியர்? CH3. அப்போ இது சப்ஸ்டிடியூவன்ட். அப்போ நம்பரிங் இப்படி போனால் சப்ஸ்டிடியூவன்ட் இதில் இருக்குது, 3லே இருக்குது. இப்படி வந்தால் 1 2 3 4ல் இருக்குது சப்ஸ்டிடியூவன்ட். அப்போ சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பியா, டபுள் பாண்டு கொடுப்பி? இது அல்கேனாக இருந்திருந்தேன்னா நீ இப்படி தான் போயிருப்பேன். ஏன்னா 3ல் இருக்குது, இது 4ல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் போயிருப்பேன், லெஃப்ட் டு ரைட் தான் போயிருப்பேன். பட் அல்கீன் வந்ததுனால சப்ஸ்டிடியூவன்ட்டை கன்சிடர் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீ டபுள் பாண்டை தான் பார்க்கணும். இங்கேருந்து டபுள் பாண்ட் இதில் இருக்குது, 1 2 3 4th கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது பாரு. 1 2 3 4 5 6 4th கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்கேருந்து போய் பாரு, 1 2 3 4 5 6 டபுள் பாண்ட் இதில் ஸ்டார்ட் ஆகுது. 3rd செகண்ட் கார்பனில் ஸ்டார்ட் வித். எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாரு? 2nd கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது.
பட் இங்கேருந்து போனால் சப்ஸ்டியூயன்ட் தேர்ட் கார்பனில் இருக்குது, டபுள் பாண்ட் ஃபோர்த் கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே சப்ஸ்டியூயன்ட் ஃபோர்த் கார்பனில் வந்தாலும் டபுள் பாண்ட் செகண்ட் கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. டபுள் பாண்ட் ஷுட் பி மோர் ப்ரையாரிட்டி தென் தட் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ட். அப்போ டபுள் பாண்ட் பாரு இங்கே 2ல் ஸ்டார்ட் ஆகுது. சப்ஸ்டியூயன்ட்ல மறந்துடு, டபுள் பாண்ட் தான் நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இங்கே டபுள் பாண்ட் 2ல் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் எதில் இருக்குது? 4ல் இருக்குது. அப்போ இப்படி தான் போகணும். இந்த ரூட் தான் கரெக்டு. ஐ மீன் ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அங்கிட்டேருந்து இங்கிட்டு தான் வரணும், இங்கிட்டேருந்து போயிடாது. அப்போ அங்கேருந்து வரும்போது சப்ஸ்டியூயன்ட் தான் நீ ஃபஸ்ட்டு எழுதணும். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சப்ஸ்டியூயன்ட்டே இல்லை, அதனால பியூட் 1 எழுதணும். பட் இதில் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. எதில் இருக்குது சப்ஸ்டியூயன்ட்? இங்கேருந்து வர்றது தான் கரெக்டு. 1 2 3 4ல் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அப்போ 4 மெத்தில். லாங்கஸ்ட் செயின் என்ன பாரு? 6. 6ன்னு என்ன சொல்லுவேன்? ஹெக்ஸ்ன்னு சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன் ஹெக்ஸு என்ன ஈன்னு சொல்லணும், 2 ஈன். ஏன்னா 2ல் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். இப்போ ரொம்ப தெளிவாக பாரு, டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா டபுள் பாண்டு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் அனதர் எக்ஸாம்பிள். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். இதில் பாரு, நீ லாங்கஸ்ட் செயின் பாரு, 1 2 3 4 5 6 இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. ஆக்சுவலாக டபுள் பாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதோட பாரு, டபுள் பாண்ட் இந்த டெர்மினலில் இருக்குது. டபுள் பாண்ட் டெர்மினலில் இருந்தால் டெர்மினல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் வேறு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்துடும் டபுள் பாண்ட். அப்போ இங்கே தான் 1 கொடுப்பேன், இங்கே 2 கொடுப்பேன், 3 எங்கே கொடுப்பேன்? இங்கே கொடுத்துருவேன். இப்போ உனக்கு ஒரு டவுட் வந்துடும், அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதான்னு ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணணும் இல்லையா? இப்படி போனோன்னா 4 5 6 தான், இப்படி போனாலும் 4 5 6, நீ எப்படி வேணாலும் போய்க்கலாம். அப்போ இப்படி கூட போய்க்கேன், 4 5 6. அப்போ இது நம்பரிங் கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுத்ததுக்கும் 4 தான் கொடுக்கணும். அப்போ இதை கொடுக்க முடியாது. சேம் நம்பரிங் எப்படி 2 கார்பன் கொடுக்க முடியும்? அப்போ இது 3மே சப்ஸ்டியூயன்ட் தான். ஐ மீன் CH2 CH2 CH3. CH2 CH2 CH3னா அதோட பேரண்ட் யார்? ப்ரொப்பேனா. அப்போ இதில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ ப்ரொப்பைல், அல்கைல், ப்ரொப்பைல். அப்போ என்ன ப்ரொப்பைல்? 3 ப்ரொப்பைல். இது என்னது? 2 ப்ரோமோ. ஆல்ஃபபெட்டில் எது ஃபர்ஸ்ட் வரும்? 2 ப்ரோமோ. அப்போ 2 ப்ரோமோ, 3 ப்ரொப்பைல். வாட் அபவுட் லாங்கஸ்ட் செயின்? ஹெக்ஸ் என்ன ஈன்? ஹெக்ஸ் என்ன ஈன்? 1 ஈன். ஸோ திஸ் இஸ் IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஐ எம் கோயிங் டு கிவ் அனதர் எக்ஸாம்பிள். பாரு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் பாரு. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த காம்பவுண்டை பாரு, நான் சொல்லியிருக்கேன் சப்ஸ்டியூயண்ட்டுக்கு மோர் ப்ரையாரிட்டியா டபுள் பாண்டுக்கு மோர் ப்ரையாரிட்டியா? கண்டிப்பாக அது ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். பட் யூ ஹேவ் டு செக் இன் போத் சைடு, 2 சைடும் கொடுத்து பார்க்கணும். இங்கேருந்து போய் பாரு, 1 2 3 4. டபுள் பாண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? செகண்ட் கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கொடுத்து பாரு, 1. ஏன்னா குளோரினுக்கு நம்பர் கொடுக்கக்கூடாது. குளோரின் இஸ் நாட் அ கார்பன். நம்பரிங் இஸ் ஒன்லி கிவன் ஃபார் கார்பனுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இங்கே 1 கொடுப்பேன், இங்கே என்ன கொடுப்பேன்? 2 கொடுப்பேன், 3 4. பாரு, இங்கேருந்து வந்தாலும் டபுள் பாண்ட் 2ல் இருக்குது, அங்கேருந்து வந்தாலும் டபுள் பாண்ட் 2ல் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் 2 சைடும் காமனாக இருக்கும்போது டபுள் பாண்டை வச்சு நம்பர் கொடுக்க முடியுமா? இல்லை யோசிச்சுப்பார். டபுள் பாண்ட் காமனாக இல்லாட்டி நீ டபுள் பாண்டை வச்சே கொடுத்துருவேன். இங்கே டபுள் பாண்ட் 2ல் இருக்குது, அங்கேருந்து வந்தால் 3ல் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேருந்து தான் போவேன். டபுள் பாண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். இப்போ டபுள் பாண்ட் காமன், 2 சைட்லேயும் காமன். இங்கேருந்து வந்தால் 2, அங்கேருந்து வந்தால் 2. அப்போ எதை பார்க்கணும்? நீ சப்ஸ்டியூயண்ட்டை தான் பார்க்கணும். எஸ். அப்போ இங்கேருந்து போனால் டபுள் பாண்ட் 2, சப்ஸ்டியூயண்ட் எதில் இருக்குது? 4ல் இருக்குது. இங்கேருந்து போனால் டபுள் பாண்ட் 2 தான், சப்ஸ்டியூயண்ட் 1லே இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் காமனாக இருந்தால் சப்ஸ்டியூயண்ட்டை பார்க்கணும். குட். அப்போ சார் டபுள் பாண்டு காமனாக இருக்குது, சப்ஸ்டியூயண்ட்டும் காமனாக இருக்குது, அப்போ என்ன சார் பண்ணுறது? அடுத்து ஆல்ஃபபெட் பார்க்கணும். சார் ஃபஸ்ட்டு டபுள் பாண்டு தான், அடுத்தடுத்து போயிட்டு இருக்கணும். டபுள் பாண்ட் காமனாக இல்லாட்டி தான் அடுத்தடுத்து போகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ. அப்போ இது எதுக்கு சார்? எப்படி சார் கொடுக்குறது? சப்ஸ்டியூயண்ட் எழுதிடு. என்ன குளோரோ? 1 குளோரோ 4 குளோரோ? 1 குளோரோ தான், 1 குளோரோ. வாட் அபவுட் லாங்கஸ்ட் செயின்? 4. அப்போ பியூட்டு என்ன ஈன்? 2 ஈன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் அனதர் எக்ஸாம்பிள். பாரு,
இப்போ லாஸ்ட் இயர் ஜேஇ மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தரேன் பாரு. லாஸ்ட் இயர் 2019 ஆன்லைன் பேப்பரில் போய் பாரு, இருக்குது இந்த கொஸ்டின், செக் பண்ணு. லாஸ்ட் இயர் இப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் வரைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சரு. இந்த இடத்துல என்ன இருக்குது, CH3 இருக்குது, அது மென்ஷன் பண்ணிடுவாங்க, CH3 இருக்குதுன்னு காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, CH3. இந்த இடத்துல C தான் இருக்குது, அதனால் ஒன்றும் காமிக்க. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது பாரு, ஒரு ஹச் இருக்கு இல்லையா, 1 2 3 பாண்ட் இருந்தால் அப்போ ஹச்சு கோடு போட்டு ஹச்சுன்னு காமிப்பாங்க. கோடு மட்டும் போட்டால் அது மெத்தில்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோ. கோடு போட்டு ஹச் போட்டால் இங்கே ஹைட்ரஜன் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நீ பாட்டுக்கு இதை போய் நான் மெத்தில் நினச்சிட்டு உட்காந்துருக்காத. கோடு மட்டும் போட்டால் தான் மெத்தில். கோடு போட்டு ஒரு ஹச்சுன்னு கொடுத்தா இந்த இடத்துல ஹச் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹச் இருக்கா, அப்படி கோடு போட்டு இப்படி காமிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கோடு மட்டும் போட்டிருக்காங்க, அப்போ இங்கே என்ன இருக்குது, மெத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் இப்போ இதுக்கு IUPAC நேம் 2019 ஜேஇ மெயின்ஸில் கேட்டது பாரு. IUPAC நேம் ரொம்ப உனக்கு கான்செப்ட் தெரியுதான்னு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ரொம்பலாம் போட்டுட்டு இது பண்ண மாட்டாங்க. நல்லா கவனிப்ப. இப்போ நீ லாங்கஸ்ட் செயின் தான் செலக்ட் பண்ணணும் பாரு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து சில பேர் இப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்ருவான், ஸ்டார்ட் பண்ணி இதை மெத்தில்ருவான். நோ, இது வரைக்கும் வரணும் பாரு. சிசி பாண்ட், இதுவும் சிசி பாண்டு தான். சிசி பாண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். மேலேயும் போய்க்கலாம், கீழேயும் வந்துக்கலாம், ஏதாவது ஒன்று இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரணும், அல்லது இப்படி வந்து இப்படி வரணும். இங்கேருந்தும் போகலாம். இதான் லாங்கஸ்ட் செயின். இப்போ மேலேருந்து வரதா கீழேருந்து போகிறதான் டவுட். இப்போ பாரு, நான் இங்கே 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இங்கேயும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்கலாம், சேம், போத் ஆர் சேம். 2 இங்கே 3 செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே என்ன இல்லை, லாங்கஸ்ட் செயின் இல்லை. அதோட இது சிசி சிங்கிள் பாண்ட், இதுதான் டபுள் பாண்ட், இப்படி தான் போகணும். இங்கே 3 கொடுப்பேன், இங்கே என்ன கொடுப்பேன் 4. இங்கே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, அடுத்து ஒரு சிசி பாண்ட் இருக்குது, இங்கே 5 கொடுத்துரும். இங்கேருந்து வந்து பார்த்தல, இந்த பார் டபுள் பாண்ட் எந்த கார்பனில் இருக்குது பார், செகண்ட் கார்பனில் இருக்கு இல்லையா. இங்கே பாரு, டபுள் பாண்ட் ஸ்டார்ட் வித் செகண்ட் கார்பன். இங்கேருந்து போய் பாரு, டபுள் பாண்ட் எந்த கார்பனில் இருக்குது, தேர்ட் கார்பன். பாரு 1 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அப்படி எழுதுறேன். ஏற்கனவே ரவுண்ட் பண்ணியிருந்தேன், இப்போ ரவுண்ட் பண்ணாமல் எழுதுறேன். இது 4, இது 5, இது 6. அதே 6 தான், 6 தானே. 1, இது 2, சாரி இது 3யா, அப்போ இது 4, இது 5 தான். லாங்கஸ்ட் செயின் 5 தான், அதே 5 தான். ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இதில் சப்ஸ்டியூண்டெல்லாம் விட்டுரு. இங்கேருந்து வந்தால் டபுள் பாண்ட் 2ல் இருக்கா, இங்கேருந்து போனால் டபுள் பாண்ட் இதில் இருக்குது, 3ல் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், டபுள் பாண்டை தானே பார்க்கணும். டபுள் பாண்ட் காமனாக இருக்குது கிடையாது. டபுள் பாண்டில் டிஃப்ரென்ஷியேஷன், ஏன்னா இங்கே 2ல் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி போனால் 3ல், அப்போ இங்கேருந்து தான் வரணும். அப்போ இந்த ரூட்டு தான் கரெக்டு, இந்த ரூட்டு தான் கரெக்டு. அப்போ சப்ஸ்டியூண்டை ரவுண்ட் பண்ணு, இது ஒரு சப்ஸ்டியூன், இது சப்ஸ்டியூன் கிடையாது. தே ஆர் மென்ஷன் தட் த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அங்கே சப்ஸ்டியூண்டே கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்குது, புரோமோ இருக்குது. அதுவும் இந்த மாதிரி இங்கேயும் ஹைட்ரோஜன் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்படி தான் கொடுத்தாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போதே இப்படி தான் கொடுத்துருந்தாங்க அந்த ஜேஇ மெயின்ஸில். அப்போ சப்ஸ்டியூண்ட்டை பாரு, இது ஒரு சப்ஸ்டியூண்ட், இந்த ரூட்டு தான் கரெக்டு, இது ஒரு சப்ஸ்டியூண்ட், இது ஒரு சப்ஸ்டியூண்ட். ஆல்ஃபபெட் படி தான் எழுதணும், ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நம்பரிங் படி எழுதக்கூடாது, ஆல்ஃபபெட் படி எழுதணும். நீ பாட்டுக்கு நம்பர் 2 தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அதை எழுதிப்படாத, ஆல்ஃபபெட் படி தான் எழுதணும். அப்போ எதை ஃபஸ்ட்டு எழுதணும், 4 புரோமோ. இது என்னது, மெத்தில். என்ன மெத்தில், 2 மெத்தில். வாட் அபவுட் லாங்கஸ்ட் செயின், பென்ட்டு 5, பென்ட்டு என்ன இன், 2 இன். That's all. So IUPAC name of this compound. ஸோ பாரு, உனக்கு ஆப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்க தெரியுமா. இதை கரெக்டாக நம்பரிங் கொடுத்துட்டு ஆல்ஃபபெட் ஃபஸ்ட்டு 2 மெத்தில் 4 புரோமோன்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி எழுதக்கூடாது, ஆல்ஃபபெட் படி தான் எழுதணும். ஸோ பாரு, இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. பட் சிம்பிள் தான், பட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகிறேன் பாரு. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், இது குளோரோன்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு பார்க்க போகிற லாங்கஸ்ட் செயின் தான் செலக்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து நீ பாட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றாது, இங்கே தான் கார்பன் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி நடுவுலையும் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு கார்பனில் வருது என்று லாங்கஸ்ட் செயின் கிடைக்காது. அப்போ டெர்மினல்லேருந்து தான் வரணும். இங்கே 1 டபுள் பாண்ட் டெர்மினலில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீ டபுள் பாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு செலக்ட் லாங்கஸ்ட் செயின். அப்போ இங்கே 1 கொடுப்பேன், 2 3 4, இது ஒரு ரூட்டு.
அடுத்த ரூட்டை இங்கேருந்து போய் பார்க்கணும் 1. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பாரு, இங்கேருந்து போனால் டபுள் பாண்ட் 2ல் ஸ்டார்ட் ஆகுதா, இங்கேருந்து போனாலும் டபுள் பாண்ட் 2. அப்போ எதை பார்க்கணும்? சப்ஸ்டியூண்ட்டை பார்க்கணும். இங்கேருந்து போனால் சப்ஸ்டியூண்ட் 1 4, இங்கேருந்து போனாலும் 1 4. அப்போ என்ன பார்க்கணும்? ஆல்ஃபபெட் பார்க்கணும். பாரு, அப்போ இங்கே 1 ஸ்டார்ட் வித் பி, இங்கே 1 ஸ்டார்ட் வித் சி. அப்போ 1 எதில் ஸ்டார்ட் ஆகுது? பியில். அப்போ இப்படி தான் போகணும். இதுதான், இந்த ரூட் தான் கரெக்டு. அப்போ எப்படி எழுதுவேன்? 1 ப்ரோமோ, என்ன குளோரோ? 4 குளோரோ. வாட் அபவுட் லாங்கஸ்ட் செயின்? 4. அப்போ பியூட்டு என்ன ஈனு? 2 ஈன். இஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். பாரு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதாவது டபுள் பாண்ட் பார்க்கணும், டபுள் பாண்ட் காமனாக இல்லாட்டி டபுள் பாண்டை வச்சே முடிச்சிடலாம் மேட்ரை. சப்ஸ்டியூண்ட்டை சொல்லிவிட்டு டபுள் பாண்ட் காமனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆல்ஃபபெட் படி கொடுக்கணும். புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டபுள் பாண்ட் காமனாக இருந்தால் சப்ஸ்டியூண்ட்டை பார்க்கணும். சப்ஸ்டியூண்ட்டும் காமனாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபபெட். டபுள் பாண்ட் காமனாக இருந்தால் சப்ஸ்டியூண்ட்டை பார்க்கணும். சப்ஸ்டியூண்ட் வந்து இது லோயஸ்ட் நம்பர் அந்த மாதிரி பார்க்கணும். அதுவும் காமனாக இருக்குது, சப்ஸ்டியூண்ட்டும் சேம் நம்பரிங்கில் இருக்குது 2 சைடும் அப்படின்னா ஆல்ஃபபெட் படி கொடுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் அனதர் எக்ஸாம்பிள். பாரு, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து KVPY எக்ஸாமில் கேட்டிருந்தோம். KVPY எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது. 2017 18 ஐ திங்க். பாரு, இது எப்படி IUPAC கொடுக்குறது? ஆக்சுவலாக லாங்கஸ்ட் செயின் பாரு, 1 2 3 4 5 6 7 வருதா? 1 2 3 4 5 6 7 வருதா? டபுள் பாண்ட் டெர்மினலில் இருக்கா, மிடில் இருக்கா? டெர்மினலில் இருக்கா? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்பார். 1 2 3 4 5 6 தான் வருது. 1 2 3 4 5 6 1 2 3 4. அதாவது டபுள் பாண்டை விட்டுட்டு போனோன்னா 7 வருது. டபுள் பாண்ட் கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 6 வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். when the double bond in the terminal carbon ஓரத்தில் இருந்துச்சுன்னா number 1 should be given to the double bond கொடுத்துட்டு after that you have to select longest chain. அதாவது டபுள் பாண்ட் டெர்மினலில் இருந்துச்சுன்னா அங்கே தான் 1 கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீ லாங்கஸ்ட் செயின். நீ எடுத்தோன்னே டபுள் பாண்டை செலக்ட் பண்ணாமல் கொண்டு போயிடாத. இப்படி போயிட்டு 7 இருக்குது சார், நான் அப்படியே போயிடுறேன் சார் போயிடாத. அப்போ டபுள் பாண்டை செலக்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது. டபுள் பாண்ட் இந்த டெர்மினல், டபுள் பாண்ட் மிடில் இருக்கும்போது நீ ஓரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். Double bond in the terminal, the number 1 should be given to the double bond. After that you have to select longest chain. You doesn't bother about longest chain. First நீ double bond கொடுத்துட்டு அப்புறம் longest chain எடுத்தோன்னு longest chain செலக்ட் பண்ணிடாத. அப்போ இங்கே தான் 1 கொடுக்கணும். டெர்மினலில் இருக்கு பாரு, ஓரத்தில் இருக்கு பாரு. இங்கே 1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ லாங்கஸ்ட் செயின் இங்கே 2 கொடு. இங்கிட்டு போவியா? 4 தான் வருது. இங்கிட்டு போய் பாரு, 3 4 5 6 4 5 6 எப்படி வேணாலும் போகலாம். அப்போ இங்கே 4 5 6. அப்போ இது என்னன்னு ரவுண்ட் பண்ணு. ப்ரொஃபைலா? இது என்னது? எத்திலா? பாரு, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கே தெரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ பாரு, அப்போ இது எத்திலு, இது ப்ரொஃபைலு. அப்போ இது லாங்கஸ்ட் செயின் ஹெக்ஸ் 1 ஈனு. அப்போ ஆல்ஃபபெட்டில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எதை ஃபஸ்ட்டு எழுதணும்? 2 எத்தில், 3 ப்ரொஃபைல். வாட் அபவுட் லாங்கஸ்ட் செயின்? 6. அப்போ ஹெக்ஸ் 1 ஈன், ஹெக்ஸ் 1 ஈன். is the IUPAC name of this compound. It's very very important. பார்த்தா தெரியுதா? பாரு, 2 எத்தில், 2ல எத்தில், 3ல ப்ரொஃபைல், ஹெக்ஸ் 1 ஈன். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாரு, அல்கீனுக்கு பாரு. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்குறேன். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் ஐ எம் கோயிங் டு கிவ் IUPAC நேம். இப்போ பாரு, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டெர்மினல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் பாண்டை தான் செக் பண்ணணும். ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது பாரு, டபுள் பாண்டை தான் செக் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இப்போது 1
இங்கே 2 3 4 5 6 வருது. டபுள் பாண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 3ல். இங்கேருந்து போய் பாரு. 1 2 3 4 5 6. இங்கேயும் டபுள் பாண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 3ல். அப்போ டபுள் பாண்ட் காமனாக இருந்து எதை பார்க்கணும்? சப்ஸ்டியூண்ட்டை தானே பார்க்கணும். சப்ஸ்டியூண்ட் இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1ல். அங்கேயும் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1ல். அப்போ என்ன பார்க்கணும்? ஆல்ஃபபெட் பார்க்கணுமா? இங்கே 1 ஸ்டார்ட் வித் பியா, அங்கே 1 ஸ்டார்ட் வித் சியா. ஆனால் அங்கே 1ல் எத்தனை சப்ஸ்டியூண்ட் இருக்குது? 2 சப்ஸ்டியூண்ட் இருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூண்ட்ஸ் வில் பி மோர் ப்ரையாரிட்டி தென் தட் ஆஃப் வாட் ஆல்ஃபபெட் இஃப் நம்பரிங் ஆர் சேம். பாரு, இங்கேயும் 1ல் இருக்குது, இங்கே 1ல் இருக்குது. இங்கே 1ல் 1, அங்கேயும் 1ல் 1 இருந்திருந்தால் நீ ஆல்ஃபபெட் படி கொண்டு போயிருப்ப. 1Bன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் போயிருப்பேன். ஆனால் இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்கும்போது சேம் நம்பரிங்கில் சப்ஸ்டியூண்ட் இருந்துச்சுன்னா, மோர் சப்ஸ்டியூண்ட் இருந்துச்சுன்னா மோர் சப்ஸ்டியூண்ட் தான் பார்க்கணும், ஆல்ஃபபெட் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டி டபுள் பாண்டு தான் ப்ரையாரிட்டி. அது காமனாக இருக்கும்போது தான் இங்கே வர்றேன். டபுள் பாண்டு அங்கேயே உனக்கு காமனாக இல்லைன்னா அங்கேயே முடிச்சிருப்பேன். இங்கே வந்திருக்கவே மாட்டேன். டபுள் பாண்டை வச்சே கொடுத்து முடிச்சிருப்பேன். IUPAC தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அப்போ இங்கே இருந்தால் போகணும். இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க ரூட்டு தான் கரெக்ட், இந்த ரூட்டு தான் கரெக்டு. ஆனால் எழுதும்போது எப்படி எழுதணும்? ஆல்ஃபபெட் படி தான் எழுதணும். அப்போ எப்படி எழுதுவேன்? 6 புரோமோ. எஸ், 1,1 1,1 டைக்ளோரோ. வாட் அபவுட் லாங்கஸ்ட் செயின்? ஹெக்ஸு. எஸ், ஹெக்ஸு என்ன ஈன்? 3 ஈன். ரவுண்ட் பண்ண ரூட்டு தான் கரெக்டு. ஹெக்ஸு 3 ஈன். This is the IUPAC name of this compound. பாரு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ, இந்த எக்ஸாம்பிள் பாரு. இங்கேருந்து போ, இங்கேருந்தா முடி, இங்கேருந்து போயிடாது. இதான் லாங்கஸ்ட் செயின். இதில் டபுள் பாண்ட் இருக்குது பாரு. 1 2 3ல் இருக்குது. 4 5 6. இங்கேருந்து போய் பாரு. 1 2 3 4 5 6. எஸ், இங்கேருந்து போகும்போது டபுள் பாண்ட் 3ல் இருக்குது. இங்கேருந்து போனாலும் டபுள் பாண்ட் 3ல் தான் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூண்ட்டை பார்க்கணும். இங்கேருந்து போகும்போது சப்ஸ்டியூண்ட் 3ல் இருக்குது. ஆனால் இங்கே 2ல் இருக்குது. நீ ஆல்ஃபபெட் பார்த்துறாத, சப்ஸ்டியூண்ட் பாரு, டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கான்னு பாரு. இங்கே சப்ஸ்டியூண்ட் 3ல் இருக்குது. ஆனால் இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகுது? 2ல் இருக்குது பாரு. இங்கே பாரு, 2ல் குளோரோ இருக்குது பாரு. அப்போ இப்படி தான் போகணும். சப்ஸ்டியூண்ட் காமனாக இருந்தால் அடுத்த ஆல்ஃபபெட் போகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ திஸ் ரூட் வில் பி கரெக்ட். இதான் கரெக்ட். ஆனால் எழுதும்போது என்ன படி எழுதணும்? ஆல்ஃபபெட் படி. அப்போ எப்படி எழுதுவா? 3 புரோமோ 2 குளோரோ. What about the longest chain? பாரு, லாங்கஸ்ட் செயின் என்ன? 3 புரோமோ எழுதிட்ட, 2 குளோரோ எழுதிட்ட. லாங்கஸ்ட் செயின் ஹெக்ஸு. ஹெக்ஸு தானே? எஸ், ஹெக்ஸ் என்ன ஈன்? 3 ஈன். ஹெக்ஸ் 3 ஈன். 1, இந்த ரூட்டு தான் கரெக்ட். 1 2 3 4 புரோமோ ஐ திங்க். சாரி, 4 புரோமோ. எஸ், இந்த பார் 1 2 3 4 புரோமோ 2 குளோரோ ஹெக்ஸ் 3 ஈன் is the IUPAC name of this compound. Yes, I am going to give another example for IUPAC name. பாரு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ண. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி. எஸ், எப்படி இருக்கு? இங்கே ஒரு புரோமோ. இப்போ இதுக்கு எப்படி IUPAC கொடுப்ப? நீயே சொல்லு. இங்கேருந்து போனால் சப்ஸ்டியூண்ட் 2ல் இருக்குது. இங்கேயும் சப்ஸ்டியூண்ட் 2ல் இருக்குது. இங்கே 2ல் எத்தனை சப்ஸ்டியூண்ட் இருக்குது? 2 சப்ஸ்டியூண்ட். அங்கே 2ல் 1 தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு டபுள் பாண்டை தான் நீ பார்க்கணும். இங்கேருந்து போ, டபுள் பாண்ட் எதில் இருக்குது பாரு. 1 2 3 4 5ல் இருக்குது. ஸ்டார்ட் ஆகுது. அங்கே 1லே ஸ்டார்ட் ஆகுதுல. வேறு எதையும் நீ பார்க்காத. எத்தனை சப்ஸ்டியூண்ட் வேணால் எழுந்துட்டு போகுது, டபுள் பாண்டை தான் பார்க்கணும். இப்போ இங்கே 1 கொடுப்பேன், இங்கே என்ன கொடுப்பேன்? 2 3 4 5 6. இப்போ எழுதும்போது எப்படி எழுதுவேன்? 2 புரோமோ 5,5 dichloro. What about longest chain? Hex என்ன ஈன்? 1 ஈன். அல்ல 1x ஈன் எழுதலாம். பட் இப்படி எழுது, இதுதான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஹெக்ஸ் 1 ஈன் இப்படியே ஃபாலோ பண்ணும். சரி, this is about the IUPAC name for alkene. Next I am going to move IUPAC name for cycloalkene. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் cycloalkane என்னன்னு சொல்லியிருந்தேன்.
Now I am going to tell about the IUPAC name for cycloalkene. Cycloalkene பார்க்க போகிறோம். நான் வரைக்கும் ஓப்பன் செயின் அல்கீனுக்கு பார்த்தோம். இப்போ க்ளோஸ்டு செயின் ஐ மீன் சைக்ளோ காம்பவுண்டோட அல்கீனுக்கு பார்க்க போகிறோம். குட், இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. அடுத்த எக்ஸாம்பிள் அல்கீனுக்கு போகிறேன். சைக்ளோஅல்கீன். ஆல்ரெடி டோல்ட் யூ சைக்ளோ காம்பவுண்ட்னா ரிங் க்ளோசரில் இருக்கும். இது உனக்கு தெரியும் இல்லையா? என்னது? சைக்ளோஹெக்சேன். ஈச் கார்பன் ஹேவிங் 2 ஹைட்ரஜன். எஸ், பார்த்தா தெரியுது 2 பாண்டு தான் ஒவ்வொரு கார்பனில் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ நான் இப்படி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் காம்பவுண்ட். இது ஆல்ரெடி ஏஐபிஎம்டியில் கேட்டிருக்கான். ஏஐபிஎம்டி இதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ்னு இருந்துச்சு இல்லையா? ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ். இப்போ தான் எல்லாமே நீட் காமன் ஆக்கிட்டாங்க. ஜிப் மாதிரி எல்லாத்துக்குமே நீட் வந்து காமன் ஆக்கிட்டாங்க. பட் முன்னாடி அப்படி இருந்தப்போ ஏஐபிஎம்டின்னு இருந்தப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. போய் ப்ரீவியஸ் இயர் பார்த்தோன்னா உனக்கு தெரியும். சரியா சார்? அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சார் பார்க்குறது? உனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் சாப்டர் வைஸ் கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜின்னு சொல்லிவிட்டு உனக்கு அமேசானில் நீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு புக்கு, ஸ்மால் புக்கு தான், இவ்வளோதான் இருக்கும். ஸ்மால் புக் அதோட ரேட் வந்து 120, 130 உன் வீட்டுக்கே வந்துடும். நீ சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் நீட் ஆர் ஜேஇன்னு போட்டோன்னா அரிகண்ட் பப்ளிகேஷன் அரிகண்ட் உன் வீட்டுக்கு வந்துடும், புக்கே வந்துடும். அதில் சாப்டர் வைஸில் இந்த சாப்டரில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான், இன்ன வரைக்கும் 90ஸ்லேருந்து 2019 வரைக்கும் எப்படி கேட்டிருக்கான்றது தெளிவாக வித் ஆன்சர்ஸோட சொல்யூஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். குட். இப்போ இதுக்கு ஐயூபேக் நேம் கொடுக்கணும். பாரு, நீயே சொல்லு. டபுள் பாண்ட் இருக்குது, ஹாலஜன் இருக்குது. எதுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி? டபுள் பாண்டுக்கா ஹாலஜனுக்கா? டபுள் பாண்ட். அப்போ இன்ன வரைக்கும் நீ வந்து என்ன பண்ணுவேன், இப்படி மிடில் டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா நீ டைரெக்டாக டபுள் பாண்டில் போய் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரிங் ஓப்பன் செயின், ரிங் க்ளோஸ்டு கிடையாது. இது ஓப்பன் செயின். ரிங்குனே சொல்லக்கூடாது, ஓப்பன் செயின். ஆனால் இது ரிங் க்ளோஸ்டு. அப்போ எங்கே கொடுத்தாலும் 6 தான் வரப்போகுது. அப்போ நீ டபுள் பாண்ட் ப்ரையாரிட்டினா டபுள் பாண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாலஜன் ப்ரையாரிட்டினா ஹாலஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீ சொல்லு, ஹாலஜன் மோர் ப்ரையாரிட்டியா, டபுள் பாண்ட் மோர் ப்ரையாரிட்டியா? ஹாலஜன்னா சப்ஸ்டியூவெண்ட்டு, எதுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி? டபுள் பாண்ட். அப்போ டபுள் பாண்ட் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஏன்னு வச்சுக்க, இதை பின்னு வச்சுக்க, வேறு எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ரெண்டுமே போத்தார் டபுள் பாண்ட் கார்பன். ஆனால் ஏல ஸ்டார்ட் பண்ணால் கீழே தான் வரணும். ஏன்னா ஒன்ஸ் டபுள் பாண்ட் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, 1 கொடுத்துட்டு இப்படி ஓடிடுவான். ஏன் சார் 2 இருக்குது சார்ட்டு ஓடிடுவான். அப்படி போனோன்னா சிசி சிங்கிள் பாண்டு ஜி. இங்கே பாருங்கள் ஜி, இது சிசி சிங்கிள் பாண்டு. அப்படி போயிடக்கூடாது. இங்கே பாருங்கள் 1 கொடுத்துட்டு இங்கே போயிடுவார் தலைவர், டக்குன்னு போவார் அப்படியே. ஏன்னா இங்கே 2 சப்ஸ்டியூண்ட் இருக்குது, டபுள் பாண்டை செலக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு போகக்கூடாது. நம்பர் 1 இங்கே கொடுத்தேன்னா கீழே தான் வரணும். அனதர் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே கொடுத்தா மேலே தான் போகணும், பியில் கொடுத்தா மேலே தான் போகணும், ஏல கொடுத்தா கீழே வந்து சுற்றணும். ஹோல் டபுள் பாண்டை செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் டபுள் பாண்ட் கொடுத்துட்டேன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ, அப்போ மேலே 1 கொடுத்துட்டு கீழே தான் வரணும். மேலே 1 கொடுத்துட்டு கீழே வந்தால் குளோரின் 6ல் வருமா? இதே கீழே 1 கொடுத்துட்டு மேலே போனால் குளோரின் 3லே வருமா? அப்போ எந்த ரூட் கரெக்ட்? கீழே பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டு. நம்மளால் எடுத்தோன்னே நமக்கு என்ன தோணும், மேலே கொடுத்துட்டு இப்படி போக தான் தோணும். அது ஆப்ஷனில் இருக்கும், அது தப்பு. அப்போ அது ராங் இல்லையா? அப்போ எப்படி கொடுக்கணும் சொல்லு? இங்கே தான் 1 கொடுக்கணும், இங்கே 2 கொடுக்கணும், 3, 4, 5, 6 எழுதும்போது ஆல்ஃபபெட் தான். சப்ஸ்டியூண்ட் ஒன்று தான் இருக்குது. சப்ஸ்டியூண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் லாங்கஸ்ட் செயின் எழுதிக்கணும். குட். அப்போ எப்படி எழுதுவேன்? 3 குளோரோ. எஸ். சைக்ளோ ஹெக்ஸு என்ன ஈன் வரும்? எஸ், 1 ஈன். ஸோ 1 சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம் சார். பட் நம்பர் 2, 3 எல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பட் 1 சொல்லிக்க தப்பே இல்லையே. சைக்ளோ விட்டுறக்கூடாது பாரு, ரிங் க்ளோசரு. நீ பாட்டு ஹெக்ஸு பியூட்டுன்றாத, இது சைக்ளோ. அப்போ சைக்ளோ ஹெக்ஸு 1 ஈன். இப்போ திஸ் இஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஐ எம் கோயிங் டு மூவ் அனதர் எக்ஸாம்பிள். இப்படி ஒன்று இருக்கு. இந்த காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இதில் உனக்கு இங்கே குளோரோ எடுத்துக்கிறேன், இங்கே ப்ரோமோ எடுத்துக்கிறேன். எஸ். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து IUPAC நேம் கொடுக்க போகிறேன்.
கண்டிப்பாக நீ ஒன்று ஏல ஸ்டார்ட் பண்ணுவேன் அல்லது பியில் ஸ்டார்ட் பண்ணுவேன். பியில் ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் போகணும், ஏன்னா டபுள் பாண்டை செலக்ட் பண்ணணும். இதே ஏல ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் வரணும். இப்போ ஏல ஸ்டார்ட் பண்ணலாம், பியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏல ஸ்டார்ட் பண்ணால் சப்ஸ்டியூட்டோட நம்பர் சொல்லு. சப்போஸ் நீ ஏ டபுள் பாண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணால் சப்ஸ்டியூட்டோட நம்பர் சொல்லு. 2 லைன் 3 லைன் இருக்குது. இதே பி டபுள் பாண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட்டோட நம்பர் சொல்லு. 1 லையும் 6 லையும் இருக்குது. எது லீஸ்ட் நம்பர் இதில்? 2 3 லீஸ்ட் நம்பரா அல்லது 1 6 லீஸ்ட் நம்பரா? விச் ஒன் இஸ் லீஸ்ட்? நீயே சொல்லு. அதாவது பியில் ஸ்டார்ட் பண்ணால் மேலே தான் போகணும். அப்போ 1 லையும் 6 லையும் வரும் சப்ஸ்டியூட். கரெக்டாக? இந்த பாரு 1 லையும் 6 லையும் வரும். இதே ஏல ஸ்டார்ட் பண்ணனா 2 லையும் 3 லையும் வரும். 2 3 லீஸ்ட் நம்பரா 1 6 லீஸ்ட் நம்பர்? எது? 2 3 கிடையாது. நம்மளால் என்ன நினைப்பான், சார் இது 2 3 சார், இது 1 6 சார், 2 3 தான் சார் கம்மியாக இருக்குன்னு நினைப்பான். கிடையாது, 1 6 தான் லீஸ்ட் நம்பர். பாரு, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமாம், 1 இல்லாமல் 2 வந்துருமா? சரி, நீ விடு. 1க்கு அப்புறம் தானே 2 வரும், இல்லை டேரெக்டாக 2க்கு போவியா? 1க்கு அப்புறம் தானே 2 வரும், 1 இல்லாமல் 2 வந்துருமா? நீ சொல்லு, 1 லீஸ்ட் நம்பரா 2 லீஸ்ட் நம்பரா? 1 தானே, அதுக்கப்புறம் தானே 2 வரும். அப்போ நீ 1 தான் லீஸ்ட் நம்பராக கன்சிடர் பண்ணும். பாரு, வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. சார் 2 3 லீஸ்ட் நம்பரா 1 6 லீஸ்ட் நம்பரானா அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் படித்ததை வச்சு அப்படியே சொல்லிடுறது. 2 3 தான் லீஸ்ட் நம்பர் சார், 1 6 சார், அது 1 இல்லாமல் 2 வந்துருமா? இங்கே நம்பரிங் அரேஞ்ச் பண்ணுற, அசைன் பண்ணுற. அப்போ 1 தாண்டா தான் 2, அப்போ 1 6 தான் லீஸ்ட் நம்பர். இதை வச்சு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், அப்போ எப்படி கொடுக்கணும்? எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1லே சப்ஸ்டியூட் இருக்கியா? இப்படி வந்தோன்னா 2ல் தான் இருக்கு. ஏலேருந்து வந்தால் 2ல் இருக்கியா? இங்கே ஸ்டார்ட் பண்ண 1லே இருக்கியா? அதுக்கப்புறம் என்ன வேணால் போயிட்டு போட்டோம். அது என்ன உனக்கு என்ன, அது தேவையில்லைல்ல, 1ல் இருக்குல்ல. அப்போ இங்கே தான் 1 கொடுக்கணும், இங்கே 2 கொடுக்கணும், 3 கொடுக்கணும், 4 கொடுக்கணும், 5 கொடுக்கணும், 6 கொடுக்கணும். எழுதும் போது எப்போதுமே ஆல்ஃபபெட் படி தான் எழுதணும். அப்போ ஹவு கேன் யூ ரைட் 6 ப்ரோமோ, 1 குளோரோ, சைக்ளோஹெக்ஸு, 1 ஈன். பாரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட இருக்கட்டும். So next class I am going to continue the IUPAC name for this alkene and I am going to tell about alkyne. Bye, take care, correct follow பண்ணு, subscribe பண்ணு, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you.